அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஆறாம் வகுப்பு. ஒரு ஸ்மால் ரீகேப் பண்ணிக்கலாம் நம்ம இது கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி. இது ஏன் இந்த ரீகேப் பண்றோம்னா மறுபடியும் அந்த விஷயங்கள் கேட்கும் போது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் 4 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இந்த 4 விஷயங்கள் நம்மக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்மள குரானை புரிஞ்சுக்கிறது அணுகிறதுக்கு நம்மளுக்கு இலகுவாயிடும்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன, குரானுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்திக்கணும். நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கணும். குரானுக்கு முன்னாடி என் அறிவு, நான் படிச்ச கல்வி எதுவுமே, என்னுடைய செல்வம் எதுவுமே இல்லை குரானுக்கு முன்னாடி. நான் ஒண்ணுமே இல்லை, நான் அவனுடைய அடிமை, அல்லாஹ் தான் என்னுடைய எஜமானன்னு என் மனசுக்குள்ள பதிஞ்சிடணும். ரெண்டாவது எந்த ஒரு முன்முடிவு இல்லாம குரானை அணுகணும். மூணாவது எதை கேட்கிறோமோ அது உடனே செயல் பண்ணணும்னு சொல்லி அந்த நியத்தோட குரானை அணுகணும். நான் படிக்கிறது உடனே செயலுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லி அந்த நியத்தோட நான் குரானை அணுகணும். நாலாவது இந்த குரான் படிக்கும் போது நிறைய தடைகள் வரும். அதுல மெயினான தடை ஷைத்தான். அந்த ஷைத்தான் கிட்ட இருந்து விலகணும்னா அல்லாஹ்வோட உதவியை கொண்டு இந்த ஷைத்தான் கிட்ட பாதுகாப்பு தேட்டு நம்ம அவன் கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னு நம்ம பார்த்தோம். இப்ப அஞ்சாவது விஷயம் இதுதான் முக்கியமான விஷயம். இந்த குவாலிட்டி நமக்குள்ள வந்துருச்சுன்னா மத்த எல்லாம் இந்த 4 விஷயங்கள் ரொம்ப ஈஸியா நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணிடலாம். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையோட மதிப்பு இந்த உலகத்துல நம்ம எப்படி இடை போடுறோம், சொல்றவங்களோட தராதரத்தை பொறுத்து தான் அந்த வார்த்தையோட வெயிட் ஏறுறதோ இறங்குறதோ இருக்கு. இப்போ ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா 2 பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம யார் சொல்றாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் என்ன, அவங்களோட பதவி என்ன, அவங்களோட அறிவு என்னன்னு பார்த்துதான் அந்த விஷயத்த நம்ம எடுத்துப்போம். ஸோ இது பொதுவா மனுஷங்களோட இயல்பா இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரான் நம்மளுக்கு இறக்கப்பட்டிருக்கு. நம்ம சிந்திக்கணும், இது யார்கிட்ட இருந்து இந்த குரான் வந்திருக்கு. இது ஒரு சாதாரணமான ஒரு படைப்பா, இது நம்ம யார்கிட்ட இருந்து இந்த குரான் வந்திருக்கு. இந்த சர்வ உலகம் எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தை படைச்ச இந்த ரப் என்னுடைய அல்லாஹ் இது இறக்கியிருக்கான்னு அது நம்ம மனசுல ஆழமா பதியணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போறோம், நம்ம ஃப்ரெண்டு பாக்குறாங்க, பார்த்துட்டு அவன் சொல்றான், அன்னைக்கு இனிமேட்டு 500 ரூபாய்லாம் செல்லுபடி ஆகாதுப்பா, ஏன்னா நீ சீக்கிரமா காசு இருந்தா மாத்திக்கோ, இனிமேட்டு அதுதான் செல்லுபடி ஆகாதுன்னு உங்க ஃப்ரெண்டு சொல்றான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஐயா இவன் ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். இல்லாட்டி கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்ப்போம், அப்படியான்னு சொல்லி நம்ம யோசிப்போம். சரி வரட்டும், நாம அப்படியே அது கடந்து போயிடுவோம். அதுவே இப்ப நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு நியூஸ் சேனல் போடுறேன். அப்போ கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது நியூஸ்ல, இனிமேட்டு 500 ரூபாய்லாம் செல்லுபடி ஆகாது, உடனே நீங்க மாத்துங்க, இன்னும் இந்த டைம் தான், ஒரு வாரத்துக்குள்ள மாத்திடணும்னு சொல்லி ஒரு அறிக்கை வருது. அப்ப நம்ம நம்மளோட நிலை என்ன இருக்கும்? உடனே ஐயோ 500 ரூபாய் செல்லுபடி ஆகாதா, நம்ம போய் மாத்தணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போய் எங்கெங்கெல்லாம் கேட்கணுமோ போய் அணுகுவோம். நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். அதே விஷயம் தான் உங்க ஃப்ரெண்டும் சொன்னாரு. அதோடைய வெயிட் உங்களுக்கு அப்ப தெரியல. ஆனா அது ஒரு கவர்மெண்ட் ஒரு அறிக்கை, அரசு அறிக்கை வரும்போது நம்மளுடைய நிலை என்ன ஆயிடுச்சு, உடனே நம்ம அதோடைய கனம் ஏறிடுச்சு. ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க சொல்லும் போது அந்த விஷயத்தோட மதிப்பு ஏறுதோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம சிந்திக்கணும். இது குரான் இது என்னன்னா யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, நம்ம இது சிந்திச்சு நம்ம உணரும் போது இது நம்ம அதோடைய நம்ம வாழ்க்கையில குரானை பின்பற்றுறது ரொம்ப இலகுவாயிடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை ஒரு விஷயத்த சொல்லுது. நம்ம எப்படி அதை எடுத்துப்போம், அதை பார்த்துட்டு சிரிப்போம், அதோட சீரியஸ்னஸ் இருக்க மாட்டோம். அது ஏதோ குழந்தை ஏதோ சொல்லுதுன்னு போல அப்படியே விட்டுருவோம். அதே விஷயம் இப்ப நம்ம பெற்றோர்கள் சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன ஆகும், அதோட கனம் என்ன ஆகும், இன்னும் அதிகமா இருக்கும். அதே ஒரு டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அப்ப எப்படி இருக்கும், அவரு படிச்சிருக்காரு, அவருக்கு நான் என் ஹெல்த்தை பத்தி தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம அந்த விஷயத்த எடுத்துப்போம். ஒரு விஷயம் ஜட்ஜு சொல்றாரு, அப்ப அதோடைய கனம் எப்படி இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் கவர்மெண்ட் சொல்லுது, ஒரு கவர்மெண்ட் அறிக்கையா ஒரு ஜியோ ஆர்டரா வருது, அப்ப என்ன இருக்கும், அதோட மதிப்பு எல்லாத்த விட அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம சொல்றவங்கள பார்ப்போம், சொல்றவங்க என்ன மாதிரி சொல்றாங்க, இதனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட்டா, இல்ல எனக்கு ஏதாவது தீங்கு வருமா, இல்லாட்டி எனக்கு ஏதாவது இது மூலியமா எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா, அந்த மாதிரிலாம் நம்ம சிந்திப்போம். மனுஷனோட இயல்பு இதுதான், எனக்கு ஏதாவது நன்மை வருமான்னு யோசிச்சுதான் நம்ம அந்த விஷயத்த எடுத்துப்போம். அதே மாதிரிதான் இப்போ இந்த குரான் ஒரு குழந்தையோட வார்த்தை இல்ல, இல்ல பெற்றோர்களின் வார்த்தை இல்ல ஒரு ஜட்ஜோட வார்த்தை இல்ல, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒரு அரசு அதிகாரியோட வார்த்தை இல்ல. இது யாருடைய வார்த்தை?
எப்படியாப்பட்ட வார்த்தை! அப்போ நம்ம அந்த சிந்திக்கும் போது இந்த 4 விஷயங்கள் நம்ம இப்ப பார்த்தோம்ல, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இலகுவா நம்ம செயல்படுத்திடுவோம். இது யார் வந்து? இது என்னுடைய ரப்பு, என்னுடைய இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும், வானம், பூமி, சூரியன், சந்திரன், என்னை படைத்தவன், எனக்கு உணவு அளிக்கக்கூடியவன், அப்புறம் என்ன, காற்று, மழை, நீர் எல்லாத்தையும் படைச்சவன். வெறும் படைச்சது மட்டும் இல்ல, அவன் பராமரிச்சுட்டு இருக்கான், அவன் நம்மளுக்கு வழி காட்டிட்டு இருக்கான், எல்லாத்தையும் நம்ம மேல அன்பு செலுத்திட்டு இருக்கான், நம்மள ஒரு விஷயத்துலயும் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வேணும் வேணாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ரப்பு அவன் கிட்ட இருந்து இந்த குரான் நம்ம கிட்ட வந்திருக்கு. அப்போ நம்ம எப்படி நம்ம யோசிக்கணும்? இது வந்து நம்ம வெறும் கேட்டு கடந்து போறதுனால ஒண்ணும் இல்லை, இது வந்து என் மனசுல ஆழமா பதியணும். இது என் மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா நான் குரானை பாக்குறது நான் இந்த மாதிரி நான் நார்மலா அணுக மாட்டேன் குரானை. இப்ப நம்ம பார்த்தோம்ல சூரே ஹஷ்ர்ல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த குரான் வந்து அந்த மலையின் மீது இறங்கிச்சுன்னா என்ன ஆகுமா? அந்த மலை அப்படியே சுக்குநூறு ஆயிடும்னு சொல்லுவாங்க. இது என்ன, இது வந்து வெயிட்னால ஆயிடுச்சா? இப்ப நான் எடுத்துட்டு போய் நான் ஒரு 100 குரான் வைக்கிறேன் மலை மேல, அது வந்து சுக்குநூறு ஆயிடுமா? இல்ல ஒரு 10,000 குரான், சரி 1,00,000 குரானே நீங்க போய் மலை மேல வைங்க, அது என்ன, அது வெயிட்னால அது வந்து இது சுக்குநூறு ஆயிடுமா? அது இல்ல அங்கே கருத்து. அது என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்? லவ் அன்ஸல்னா அலா ஜபலின். அப்போ அல்லாஹ் இறக்கி இருந்தா, இங்க என்ன அல்லாஹ் சொல்றான்னா நாம் இறக்கி இருந்தா. அந்த வேர்ட் நாம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப அல்லாஹ் இறக்கிருந்தா என்ன ஆகும்? அல்லாவுடைய கட்டளைக்கு அது இணங்க அல்லாவுடைய அச்சத்தினால அது என்ன ஆகும்? அந்த மலை சுக்குநூறு ஆயிடும். இப்ப நானும் அந்த குரான் வந்து மலை மேல இறங்கல, யார் மேல இறங்கிருக்கு? ஏன் கல்வில இறங்கிருக்கு. அப்போ ஏன்குள்ள அந்த ப்ராசஸ் நடக்குதா சிந்திக்கணும், நடக்க மாட்டேங்குதே. அப்போ என்ன, எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு, நான் வந்து அதை வந்து மாத்தணும். நான் அதுக்காக அதே மாதிரி என் குரான் என் மனசு வந்து என்ன ஆயிடும்? சுக்குநூறு ஆகி அல்லாஹ் நீ என்ன விரும்புறியோ அந்த மாதிரி என்னை மாத்தி அல்லாஹ் நான் மாறிடணும். ஆனா இது எப்ப நடக்கும்னா நான் இது உணர்ந்தாதான். யார்கிட்ட வந்திருக்கு? இது ஒரு சூப்பர் பவர், இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச என்னுடைய ரப்ப கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நான் சிந்திக்கும் போதுதான் அது வந்து என் மனசுல வந்து அதே மாதிரி என் மனசு மாறும். அது வந்து இன்ஷால்லா மாறும். நான் வந்து அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணும், நான் அதுக்காக முயற்சி, நம்ம போன வாட்டி பார்த்தோம்ல, முழு முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் வந்து நீங்க பாதையில ஜிஹாத் பண்றவங்களுக்கு ஒரு வழியை காட்டுறேன்னு சொல்றான். அதே மாதிரி நான் முழு முயற்சி பண்ணும் போது கண்டிப்பா இந்த மலைக்கு எப்படி இது நிகழ்வோன்னு சொன்னாங்களோ அல்லாஹ், அதே மாதிரி என் மனசு ஆகும். என் மனசும் அதே மாதிரி சாஃப்ட் ஆகும். என் மனசுலயும் என்ன ஆகும்? என் மனசும் எப்படி ஆகும்? அந்த சுக்குநூறு ஆகி என் கண்ணுல இருந்து தண்ணியா வடியும். எல்லாம் நம்ம கல்வி வந்து அப்படியே மாறிடும் இன்ஷா அல்லாஹ். இதுக்காக நான் வந்து முழு முயற்சி பண்ணும். குரான் படிக்கும் போது நான் ஃபுல் எஃபர்ட் போடணும். இது வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்கு. இது அல்லாஹ் என்கிட்ட என்ன சொல்ல வரான், நான் வந்து அதை சிந்திக்கணும். சிந்திச்சு நான் அதுல வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, நான் 100% என்னோட எஃபர்ட் கொடுக்கும் போது கண்டிப்பா அல்லாஹ் வழி காட்டுவான். இது வேணா அல்லாஹ்வுடைய வாக்குறுதியா இருக்கு. நீங்க என்ன என்றீங்களோ என்ன அதே மாதிரி நான் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். சோ நான் வந்து அல்லாஹ்வை வந்து எப்படி நான் என்றனோ அதே மாதிரி வந்து அல்லாஹ்வை நான் பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட வந்து இது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்க வேதம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன்படி செயல் பண்ணக்கூடியவங்களா நம்ம ஆயிடணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ குரான் பாத்தீங்கன்னா தன்னை தானே நிறைய இடத்துல வந்து அதை வந்து அறிமுகம் செஞ்சுக்குது. இது வந்து அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் தான் இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையா இருக்குன்னு நிறைய இடத்துல அது வந்து அதை அறிமுகம் செஞ்சுக்குது. அது வந்து என்ன சொல்ல வருது? இது வந்து ஒரு ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்ல ஒரு அறிவாளியோ இல்ல ஞானியோட வார்த்தையும் இல்ல ஒரு கவிஞனின் வார்த்தை இல்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை இது என்ன அது சொல்லிக்குது? இது வந்து நான் அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லி அங்கங்கே நிறைய இடத்துல சிதற விட்டுருக்கு. இப்ப நம்ம வந்து முக்கியமா ஒரு 2 அத்தியாயத்துல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அலிஃப் லாம் மீம் சஜ்தால பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஆயத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன சொல்ல வரான்னு பாருங்க. அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது, அகிலத்தின் இரட்சகமனிலிருந்து இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது, இது எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. இது என்கிட்ட தான் வந்திருக்கு, இல்ல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் எப்படியாப்பட்டவன்? இந்த அகிலத்தையே படைச்சவன் அவன், இங்க நான் வந்து இறக்கி இருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான்? ஹம் யகூலூன இஃப்தரா, அவர் முகமது நபி சுயமாகவே கற்பனை செய்து கொண்டாருன்னு எண்ணுகிறீர்களா? இப்போ அல்லாஹ்வுடைய பதில் பாருங்க. பல் ஹுவல்
ஹக்கு மிர் ரப்பிக், இது உங்கள் இறைவனிலிருந்து வந்த சத்தியமாகும். அல்லாஹ் எப்படி சொல்ல பாருங்க, இது சத்தியம்பா, இது நான் தான்ப்பா இறக்கி இருக்கேன். அந்த வார்த்தையில எவ்வளவு கம்பீரமா எல்லாம் பேச பாருங்க. இது வந்து வெறும் ஒரு படைச்சவனால மட்டும்தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யாருனாலும் ஒரு புக் எழுதுறாங்க, அதுல வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. அது வந்து அதுல நிறைய எடிஷன்ஸ் வரும். அல்லாஹ் என்ன சொல்றான், இது எந்த சந்தேகமும் இல்லை, இது நான் தான் இறக்குனேன்னு அவ்வளவு கம்பீரமா சொல்றான். ஸோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது வந்து குரான் அது எப்படி அங்கே அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு அதை சொல்லுது பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து சூரே ஹாக்கால வந்து 69வது அத்தியாயம் 38வது வசனத்துல இருந்து லைனா அல்லாஹ் சொல்லிட்டு வரான் பாருங்க. ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன், நீங்க பார்ப்பவதின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான். நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதன் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான். வமாலா துப்சிரூன், நீங்க பார்க்காதவற்றின் மீதும் சத்தியமாக. நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்காம இருக்கிறோம், நம்ம இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான். இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், இது சங்கைக்குரிய தூதரின் சொல்லாகும். இது வந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது ஒரு கவிஞனின் சொல்லா, என்ன கவிதை மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க ஒரு கவிஞனின் சொல்லு நினைச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் தானே நீங்க நம்பிக்கை கொள்றீங்க. வலா பிகௌலி காஹின், இது ஒரு ஜோதிடரின் சொல்லி நினைச்சுக்கிறீங்களா? ஏன்னா இது வந்து ஃபியூச்சரை பத்தி சொல்லுது, என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லுது, அதை வச்சு நீங்க ஒரு ஜோதிடரின் சொல்லி நினைச்சுக்கிறீங்களா? ஒரு ஜோதிடர் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை வச்சு ஒரு பொதுவா ஒரு கருத்து வச்சு அது வந்து இது உங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி சொல்லுவான். அது ஒரு பொதுவா ஒருத்தங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அதை வச்சு அவன் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு வீட்டுல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் கெஸ் பண்ணி அப்படியே சொல்லுவான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இது வந்து ஒரு ஜோதிடர்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்ப என்ன சொல்றான், கொஞ்சம் கொஞ்சம் தானே நீங்க படிப்பினை பெறுறீர்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க கொஞ்சம் தானேப்பா இதுல படிப்பினை எடுத்திருக்கீங்க, என்னப்பா பெருசா நீங்க கத்துக்கிட்டீங்க. தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் இங்க பாருங்க அதே வார்த்தை இங்க மறுபடியும் சொல்றான். இது வந்து அகிலத்தின் ரட்சகமிலிருந்து இறக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். இது வந்து என்ன சொல்றான், நான் தான்ப்பா இறக்குனேன். இது வந்து யாருடைய சொல்ல இல்லை, நான் தான் இறக்குனேன். அல்லாஹ் இங்க அவ்வளவு கம்பீரமா சொல்றான். வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவீல், இந்த முஹம்மது சில சொற்களை நம் மீது இட்டு கட்டியிருப்பாயானில். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, லஹஸ்னா மின்ஹு பில் யமீன், வலது கரங்களை அவரை தண்டித்திருப்போம். அவர் அப்படி பண்ணல, அப்படி பண்ணியிருந்தா என்ன சொல்றாரு, அவரை வலது கரங்களை கொண்டு அவரை தண்டித்திருப்போம் அல்லாஹ் சொல்றாரு. சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அவர் நாடி நரம்புகளை துண்டித்திருப்போம். நம்ம என்ன சொல்றோம், ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசம் கூறியவர். அவர் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சிருந்தாலும் என்ன சொல்றாரு அல்லாஹ், அவரை தண்டிச்சிருப்போம், நாடி நரம்பை துண்டிச்சிருப்போம்னு அல்லாஹ் சொல்றாரு. சோ நம்ம அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் நம்ம சிந்திக்கணும், இதெல்லாம் நம்ம மனசுல போட்டு நம்ம ஆழமா சிந்திக்கணும். நம்ம அல்லாஹ் வந்து ரொம்ப லேசா எடை போட்டு வச்சிருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், அதை தடுப்பதற்கு யாரும் அதிகாரம் கொண்டிருக்க மாட்டீங்க. யாருக்கும் அதிகாரம் இருந்திருக்காது. அப்படி நான் பண்ணியிருந்தா, முகமது நபி அப்படி நான் பண்ணியிருந்தா யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். ஃபலா வ இன்னஹு லதஸ்கிரத்துல் லில் முத்தகீன், இறை அச்சம் அவர்களுக்கு இதில் படிப்பினை உண்டு. இது யாருக்கு படிப்பினை உண்டுன்னா, யாருக்கு இறை அச்சம் கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் இதுல படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்லிட்டாங்க. என்னென்ன டவுட் வருமோ அல்லாஹ் வந்து கிளியரா வந்து அது வந்து கிளியர் பண்ணிட்டான். இது வந்து யாருடைய சொல்ல இல்லப்பா, இது ஒரு மனுஷனுடைய சொல்லல, முகமது நபி சொல்லல, இது வந்து நான் தான்ப்பா சொன்னேன். அவ்வளோ கிளியரா நம்மள வந்து தெளிவு பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இதுல வந்து நம்ம வந்து இது யக்கீனா நம்ம மனசுல பதிஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நம்ம இதோடைய ஆழம், இதோடைய கனம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ குரான்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆதாரங்கள், அற்புதங்கள் அங்கங்கே வந்து அல்லாஹ் வந்து தெரிச்சு விட்டுருப்பான். இது எதுக்காகனா வந்து பாக்குறவங்களுக்கு வந்து இது அல்லாஹ் தான் அனுப்பியிருக்கான்னு சொல்லி அந்த உறுதியான நம்பிக்கை வரணும். இது வந்து ஈமான் கொண்டவங்களோட ஈமானும் இதுல வந்து அதிகரிக்கும். அதுக்காக வந்து அல்லாஹ் அங்கங்கே வந்து நிறைய ஆதாரங்களை வந்து சிதற விட்டுருப்பான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்ரால 143வது வசனத்துல அல்லாஹ் வந்து சொல்றான், இப்போ வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா. அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னா, உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம்.
இப்போ இங்க வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். இங்க வந்து நம்ம அந்த நடுங்கிற வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த வசனம் வந்து 143வது வசனமாக சூரத்துல் பக்ரால இருக்கு. சூரத்துல் பக்ரால மொத்தமா எவ்வளவு வசனங்கள் இருக்குன்னா 286 வசனங்கள். அதுல இந்த நடுங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா கரெக்டா சூரத்துல் பக்ராவுடைய நடுவுல 143வது வசனத்துல வந்து இடம்பெறுது. இதுல என்ன அதிசயம் நம்ம நினைக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்ரா வந்து ஒரு நாள்ல இறங்கப்பட்டது இல்ல, இது வந்து 10 ஆண்டு காலமா இறக்கப்பட்டிருக்கு. அதுவும் இப்ப நம்பர்ஸ்லாம் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மரணத்துக்கு பிறகு ஒரு 50 வருஷம் கழிச்சுதான் ஒரு ஆட்சியாளர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தான் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து நம்பர்ஸ்லாம் பண்றாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலம் ஆகட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் ஆகட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் ஆகட்டும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குர்ஆன்ல வந்து இப்ப புள்ளிகள் இருக்காது, இந்த மாதிரி ஹரக்கா கூட இருக்காது, இந்த மாதிரி நம்பர்ஸ் கூட இருக்காது. இப்போ இந்த புள்ளிகள் நம்ம பாக்குறோம்ல, தாக்கு மேல 2 புள்ளி, சாக்கு மேல 3 புள்ளி, நூனுக்கு மேல 1 புள்ளி, இப்போ ஹரக்கா, ஃபத்தா, தொம்மா, கெஸ்ரா இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து இல்ல. இது வந்து இந்த நம்பர்ஸ் கூட இல்ல. இது யாரு 50 வருஷம் கழிச்சு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் காலத்துல தான் வந்து இந்த நம்பர்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி இது 10 ஆண்டு காலமா இறக்கப்பட்டது சூரத்துல் பக்ரா. அது எப்படி அது கரெக்டா நடுவுல வந்து அந்த குர்ஆன் அந்த சூரத்துல் பக்ரால வந்து நடுவசனமாக இருக்கு. அங்க வந்து நடுநிலை சமுதாயமா வந்து அல்லாஹ் அங்க குறிப்பிடுறான். இதெல்லாம் வந்து இது வந்து அல்லாஹ்வுடைய, இது அல்லாஹ் தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி யாருனாலையும் பண்ண முடியாது. இது அல்லாஹ்னால மட்டும்தான் சாத்தியம்னு சொல்லி அல்லாஹ் வந்து அங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் போது நம்ம ஈமான் வந்து இன்னும் அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரத்துல் அஹ்ஸாப்ல வந்து 33வது அத்தியாயம் 4வது வசனத்துல வந்து அல்லாஹ் சொல்றான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி வமா ஜஅல அஸ்வாஜகுமுல் லாஇ யுதாஹிரூன மின்ஹுன்ன உம்மஹாத்திக்கும் வமா ஜஅல அதியாஅக்கும் அப்னாஅக்கும் ذلكم قولكم بأفواهكم والله يقول الحق وهو يهدي السبيل. இப்போ இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். இங்க அல்லாஹ் என்ன சொல்றானா, அதோட பொருள் என்னவா இருக்குன்னா, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவனது உடலில் 2 உள்ளங்களை அமைக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், இங்க என்ன சொல்றான், ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடலில் 2 உள்ளங்களை அமைக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இதுல நம்ம பார்க்கும் போது இந்த ஆயத்துல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுல வந்து என்ன வந்து அல்லாஹ் சொல்ல வரான்னு நம்ம பார்க்கணும், என்ன நோக்கம் சொல்ல வரான்னு பார்க்கணும், இதுல நம்மளுக்கு என்ன படிப்பினை இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதோடைய அற்புதங்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன விதமான படிப்பினை கிடைக்குதுன்னா, அல்லாஹ் இங்க என்ன சொல்ல வரானா, ஒரு மனிதனுடைய உடலில் அந்த உள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான மனநிலை வந்து இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஈமானும் என்ன சொல்ற இறை மறுப்பும் ஒரே மனதுல இருக்க முடியாது, சத்தியமும் அசத்தியமும் ஒரு மனசுல வந்து இருக்க முடியாது. எப்படி வந்து சூடான ஐஸ்கிரீம் இருக்காதோ அதே மாதிரிதான் இதுவும் ஒரு மனதுல வந்து 2 விதமான மனநிலை வந்து இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொருவர் வந்து அற்புதத்தை பாருங்க, இதுல அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், இங்க வந்து யூஸ் பண்றது வந்து ரஜுலன் யூஸ் பண்றான். இப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, மா ஜஅலல்லாஹு லிரஜுலின், ரஜுல்னா என்ன சொல்றேன்னா ஒரு ஆணை குறிக்குது. இப்போ ஆணுக்கு வந்து 2 வந்து உள்ளங்கள் இருக்காதுன்னு சொல்றான். இங்க வந்து என்ன சொல்ல, பெண்ணை வந்து குறிக்கல. ஏன் இங்க பெண்ணை குறிக்கலன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து 2 மனது வந்து இருக்கும். இப்போ அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க வயிற்றுல வந்து என்ன ஆகும், 2 மனது வந்து இருக்குல்ல, குழந்தை இதுவும் அவங்களதும். ஸோ இங்க அல்லாஹ் வந்து எப்படி துல்லியமா யூஸ் பண்ணுவான் பாருங்க. இங்க வந்து மனிதனன்னு குறிக்காம நாசன் யூஸ் பண்ணாம ரஜுல்னு சொல்றான். ரஜுல்னா ஆணை குறிக்குது. இது வந்து இது என்னதை காட்டுதுன்னா, இது நான் தான்ப்பா இறங்கியிருக்கேன், வேற யாருமே இறக்கல, இது என்னால மட்டும்தான் இந்த அற்புதங்கள்லாம் அங்கங்கே சிதற வைக்க முடியும். இது ஏன்னா நம்மளோட ஈமானை வந்து இது மூலியமா அதிகரிக்கணும்னு சொல்றதுக்காக. இன்ஷா அல்லாஹ்.